வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இப்போ அதற்கான தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டது. தேர்வு 28/9 அன்று தேர்வு நடைபெற இருப்பதாகவும் தகவல் வந்துவிட்டது. இனி தேர்வுக்கான முழு மூச்சோடு படிக்க வேண்டியது மட்டுமே உங்களுடைய பணி. இதில் இப்போ நம்ம அழகு 7 அதில் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் புலமை இலக்கணம். இதில் இதுவரைக்கும் நம்ம முதல்ல தேற்ற இயல்பு முழுவதும் முடித்தாச்சு. தவறு இயல்பு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த தவறு இயல்புலையும் ஒரு பகுதி காணொலியாக போடப்பட்டிருக்கிறது. அதை நம்மளுடைய சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த புத்தகம் சிலர் கேட்டிருந்தீங்க, அதனால் அதை பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதிலேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி இந்த புத்தகத்தில் இருந்தும் குறிப்புகள் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பாடல் நம்ம போயிடலாம். தெய்வ புகழும் சிறப்பும் செந்தமிழ் பொருத்தும் என்று உணரா புலவர் புல்லியரே. அப்போ எந்த புலவர்? புல்லியர், அதாவது இழிந்தவராக எண்ணப்படக்கூடியவர் யார் அப்படிங்கிறது. தெய்வ புகழும் சிறப்பும், தெய்வத்தினுடைய தெய்வ புலமையும் சிறப்பும், எங்கும் நீங்காத சிறப்பை தரக்கூடிய புகழை தரக்கூடியதும் இந்த செந்தமிழால் விளையும் அப்படிங்கிற உண்மையை புரியாதவர் இழிந்தவரே அப்படின்னு என்ன செய்யப்படுது இந்த குறளில் இந்த நூற்பால. தெய்வ புகழ் அப்படின்னு சொல்கிறதுனால என்னென்னா வீடு பேரை அடையக்கூடிய நிலை, அதை தான் இங்கே தெய்வ புலமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறியறதற்குரிய பெறுவதற்கு அறியதற்குரிய பேரின்ப வீட்டினை அடைவதற்குரிய தமிழ் புலமையை பெறலாகும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளாதவர்கள் எளியவராக எண்ணப்படுவர். அடுத்த பாடல் பாருங்க. மாய்வார் போற்றி மகிழும் பாவலோர் வண்ண சிவிகையில் வையகம் படைத்தோர் களரும் பாவலர் கையோடு உயர்வே. மாய்வார் போற்றி, அதான் மாய்வார்னா இறந்து போகின்றவர்களை, சில நாட்கள் வாழ்ந்து இறந்து போகின்றவர்களை பாடி போற்றி புகழ்ந்து மகிழும் பாவலோர், அந்த கவிஞர்கள் வண்ண சிவிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நல்ல பல்லக்கில் போகிற அளவிற்கு தேவையான வசதிகள் எல்லாம். இந்த வசதிகளை போகங்களை 3 வகையாக சொல்கிறாரு. தனு, கரண, புவன. இந்த அளவிற்கான போகங்களை படைத்தல இருக்கக்கூடிய இறைவனுடைய வல்லன்மையை போற்றக்கூடிய புலவரின் வறுமை நிலை சிறந்தது. அந்த மாதிரி பணங்கள் எல்லாம் வாங்கி செல்வம் தரக்கூடிய அந்த செல்வர்களை வாழ்த்தி பாடக்கூடிய அந்த புலவர்களின் செல்வத்தை விட எல்லா வளமும் தரக்கூடிய இறைவனை வணங்கி பாடும் புலவர்கள் உயர்வானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாருங்க. கொள்ளல் ஊன் சமைத்தல் ஆதிய விரித்து களரும் துணி உடை கவி புலவோரை பேயர் என்று உலகம் பெரிதும் இகழ்ந்திடுமே. கொள்ளல் ஊன், கொலை செய்து, உயிர்களை கொலை செய்து அந்த மாமிசத்தை சமைத்து அதை உண்ணக்கூடிய தன்னுடைய அந்த இழி செயல்களால், அந்த இழிவான செயல்களால் என்ன செய்கிறது, நம்முடைய உடம்பை பெருக்கி பாடுகின்ற இரக்கமில்லாத புலவர்களை, கவி புலவோரை பேயர் என்று, அந்த அளவிற்கு துணி உடைய புலவர்களை பேய் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த மாதிரி உலகம் பெரிதும் இகழ்ந்திடுமே. இந்த உலகம் என்ன செஞ்சிடும், ரொம்பவே இகழ்ந்து பேய் குணம் உடையவர்கள் நரகர்கள் அப்படின்னு சொல்லி இகழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாடல் பாருங்க. புகழரும் பணுவர் பொற்பணம் கருதி விற்க துணிவது மேம்பாடு அன்றே. புகழரும் பணம், அதாவது புகழ்வதற்கு, புகழ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா சொல்வதற்கு, இயற்றுவதற்கு அரிய ரொம்ப கருத்துக்கள் நிறைந்த அந்த ஒரு பணுவல் நூல் பொற்பணத்திற்காக வேண்டி ஆசைப்பட்டு விற்க துணைவது உயர்வான மேம்பாடு அன்றே, சிறப்பான செயல் அன்று, கிடையாது. அருமை அறியான் அவையிடை புகுந்து பெருமை பாராட்டலும் ஏனையும் பிழையே. அருமை அறியாதவன், கல்வியினுடைய சிறப்பை தெரியாதவன், கசடர கற்ற தன் அருமையும் உணர மாட்டாத ஒரு செல்வன் முன்னாடி போயிட்டு அவையிடை புகந்து,
ஒரு செல்வனுக்கு முன்னாடி போய் நின்று தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவன் அறிந்து பாராட்டி பரிசு வழங்குவான் அப்படி எதிர்பார்க்கிறதும் தவறு. அதாவது தமிழ் புலமை உடையவர் அல்லாத, தமிழை சிறப்பித்து போற்றாத ஒருத்தட்ட போயிட்டு தன்னுடைய கல்வியின் அருமையும் நான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விலக்கி அவன்கிட்ட பரிசை பெறணும்னு முயற்சிக்கிறது தவறான ஒரு செயல். அதுதான் அருமை அறியாதவனிடம் பெருமை பாராட்டல், இது எல்லாமே தவறாக இருந்துவிடும். அவனுடைய அவைக்கு போய் என்ன செய்யவே கூடாது, பாடவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தோன்னா, கால வேற்றுமை கருதா புலவன் சீலனே எனினும் சிறுமையினேனே. காலம் மாறி வரக்கூடிய காலம் வேற்றுமை, ஒவ்வொரு நமக்கு பருவ காலங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ ஏற்ற காலம், இந்த காலத்தில் இப்படி பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் காலப்போக்கினுடைய அப்பப்போ உள்ள சூழலுக்கு ஏற்ப மாறி பாட தெரியாத கருதா புதல்வன், அதற்கு ஏற்ப மாறாத புலவன் சீலன்னா ஒழுக்கத்தில் சிறந்தவன் அப்படின்னு எனது பண்பு. அதாவது சீலன் என்னும் சிறுமையினேனே. இந்த இடத்துல எனது அவன் ரொம்ப சீலனே எனினும் ரொம்ப சிறந்தவனாகவே இருந்தாலும் அவனை சிறுமையுடையவனாக குறைவுடையவனாகவே எண்ண வேண்டும். காலத்திற்கு ஏற்ப மாறுபாடு அடையாதவனை இப்படி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, காரணம் காரியம் காணா புலமையை பூரணம் என்ன புகழ ஒண்ணாதே. காரணம் காரியம் இதெல்லாம் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் காரண காரியம். திருவள்ளுவர் சில எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இந்த யார்கிட்ட இருந்து சொன்னாலும் சரி தான், அதுக்கு காரண காரியம் அறிந்து மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு அப்படிங்கிற மாதிரி தான். காரண காரியம் காணா புலமை, அதை தேடாத அதை அறியாத அந்த புலமையானது என்றைக்குமே அது முழுமை பெற்றதாக கூற முடியவே முடியாது. புகழ ஒண்ணாதே, முழுமை பெற்றதாக சொல்ல முடியவே முடியாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கொண்ட துறையினை கோதுபட கூறின் மண்டலத்தாரும் மதியார் அன்றே. கொண்ட துறையினை, அதாவது நம்ம என்ன துறையை பாட வந்திருக்கிறோமோ, என்ன காரியத்தை எடுத்திருக்கிறோமோ அதை சிறப்பாக பாடணும். துறையினை கோதுபட, துறையினுக்கு ஏதுவாக நம்ம பாட முடியலை அப்படின்னா, அதற்கு ஏற்புடைய வகையில் பாட முடியலை அப்படின்னா, மண்டலத்தாரும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மதியாமல் நடந்து கொள்வார். அப்போ யாரை மதிக்க மாட்டார் அப்படின்னா, கொன்ற துறையினை சிறப்பாக பாட வல்லமை இல்லாதவனை மதிக்க மாட்டார்கள். அருட்பேராளரும் அஞ்சா புலமை மறுச்சியினதும் என வையப்படுமே. நல்ல புலமை, அருட்பேராளருக்கு அஞ்சா புலமை, நல்ல புலமை பெற்றவர்களாக இருந்தால் எவ்வளவுதான் உயர்வான நிலைக்கு போனாலும் சரிதான், ஆனால் பெரியவர்களுக்கு, அருட்பேராளருக்கு, நல்ல பெரியவர்களுக்கு, சிறந்தவர்களுக்கு என்ன செய்யணும், அஞ்ச வேண்டும். அப்படி அஞ்சாமல் இருக்கக்கூடிய அந்த மருட்சியானது என்ன செய்யுமா, நமக்கு பெரியவர்களால் இது என்ன அப்படிங்கிற மாதிரி வையப்படக்கூடிய இகழப்படக்கூடிய ஒரு நிலையாக என்ன செய்யும் இருக்கும். அடுத்து, தவ்வா மெய்ப்புகழ் தலைகொளும் புலமைக்கு ஒவ்வா நெறியினை உறுத்தல் ஓர் தவறே. தவ்வா மெய்ப்புகழ்,